வணக்கம். இப்போ நீங்க ரொம்ப ஆரோக்கியமா சாப்பிடுறோம்னு நெனச்சு, ஒரு தட்டு நெறையா அதாவது ஒரு 150 கிராம் பாஸ்மதி அரிசி சாதத்த வச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. ஆனா, அந்த அரிசி உங்க செரிமான மண்டலத்துக்குள்ள போனதும், நீங்க 10 டீஸ்பூன் வெள்ள சர்க்கரைய அப்படியே அள்ளி வாயில போட்ட மாரி உங்க உடம்ப நெனச்சுக்குதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இது கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கும். ஆமா, நீங்க காஃபில சர்க்கரை போடாம குடிக்கிறவரா இருக்கலாம். இனிப்புகளையே தொடாதவரா கூட இருக்கலாம். ஆனா, இந்த தகவல் கண்டிப்பா ஒரு பெரிய அதிர்ச்சி தான் இல்லையா? அந்த அதிர்ச்சி நமக்கு இப்ப ரொம்ப அவசியமானது. ஏன்னா நாம காலங்காலமா எதை ஆரோக்கியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதோட அறிவியலை இப்ப நாம மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்கோம். ஆமா. இப்போ நீங்க குறிப்பிட்ட அந்த 10 டீஸ்பூன் சர்க்கரை கணக்கு ஏதோ தோராயமா சொல்லப்பட்டதில்ல. இது டாக்டர் டேவிட் அன்வின் அப்படிங்கிறவரோட மிக துல்லியமான மருத்துவ குறிப்புகள்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு தரவு. கண்டிப்பா. இந்த தரவுகளையும், அத தாண்டி இருக்கிற அறிவியலையும் அலசுறதுக்காகவே தான் நாம இன்னைக்கு இந்த ஆழமான அலசல்ல இணைஞ்சிருக்கோம். உண்மைதான். உங்களுக்காகவே பிரத்யேகமா உருவாக்கப்பட்ட ஒரு ஆழமான அலசல் இது. டைப் 2 நீரிழிவு நோய் அப்படிங்கிற இந்த மிகப்பெரிய அரக்கனை பத்தி தான் இன்னைக்கு நாம பேசப் போறோம். இது ரொம்ப முக்கியமான தலைப்பு. அதாவது உலக சுகாதார அமைப்பு வெளியிட்ட ஒரு புள்ளி விவரத்தை பார்த்தப்போ எனக்கு உண்மையிலே ஒரு நடுக்கமாவே இருந்துச்சு. 1990ஆம் ஆண்டுல உலகளவுல 20 கோடி பேருக்கு இருந்த இந்த சக்கரை நோய் 2022ல 83 கோடி பேரை தாக்கியிருக்கு. 83 கோடி. இது சாதாரண நம்பர் இல்ல. ஆமா, அமெரிக்காவுல மட்டும் பாத்தீங்கன்னா 3 கோடியே 80 லட்சம் பேருக்கு இந்த சர்க்கரை நோய் இருக்கு. அதாவது 10 பேர்ல ஒருவருக்கு. ஓஹோ. அதவிட மோசம் என்னன்னா, 3ல ஒருத்தருக்கு ப்ரீ டயபிட்டிஸ் எனப்படும் முன் நீரிழிவு நிலை இருக்கு. ஆனா அந்த விஷயம் அவர்களுக்கே தெரியாது. இதனால தான் இத ஒரு அமைதியான சுனாமி மாதிரி அப்படின்னு சொல்றோம். அமைதியான சுனாமியா? ஆமா. அலைகள் மேல பெருசா தெரியறதில்ல. ஆனா கடலுக்கு அடியில மிகப்பெரிய அழிவு நடந்துகிட்டு இருக்கும். நாம வெறும் எண்களை பார்க்கும்போது ஏதோ புள்ளி விவரங்கள் அப்படின்னு ஈஸியா கடந்துடுறோம். ஆனா அந்த 83 கோடி பேரோட உடம்புக்குள்ளேயும் ஒரு தொடர்ச்சியான போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம முழுமையா புரிஞ்சுக்க போறோம். ஏன்னா சக்கரை நோய் வந்துட்டாலே அது வாழ்நாள் முழுவதுமான ஒரு தண்டனை அப்படிங்கிற ஒரு பொதுவான எண்ணம் நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கு. கண்டிப்பா. தினமும் மாத்திரை போடணும், ஊசி போடணும்னு நினைச்சு பயப்படுறாங்க. ஆனா பல மருத்துவ ஆராய்ச்சிகளை வச்சு பார்க்கும்போது டைப் 2 நீரிழிவு நோய நம்மால முழுமையா பின்னோக்கி திருப்பவும், அதாவது ரிவர்ஸ் பண்ணவும், கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் முடியும் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான உண்மை நமக்கு கிடைக்குது. இது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயம். ஆமாம், இத ஒரு நோயா ஒரு தண்டனையா பாக்குறத விட உள்ள ஏதோ ஒரு தவறு நடக்குது, அத உடனடியா மாற்று அப்படின்னு நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கிற ஒரு அபாய ஒலியா நாம இதை பார்க்கணும். மிக சரியான பார்வை. அந்த அபாய வழியை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல உடம்புக்குள்ள அந்த சிக்னல் எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இன்சுலின்னா என்ன, அது சர்க்கரையை எப்படி எடுத்துட்டு போகுதுங்கிற அடிப்படை அறிவியல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா டைப் 2 நீரிழிவுல ஏற்படுற அந்த இன்சுலின் எதிர்ப்பு திறன் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும். இன்சுலின் எதிர்ப்பு திறன், அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், சரியா? ஆமா. நாம சாப்பிடுற கார்போஹைட்ரேட் மாவுச்சத்து குளுக்கோஸா மாறி ரத்தத்துல கலக்குது. அந்த சர்க்கரைய செல்களுக்குள்ள தள்ள இன்சுலின் ரொம்ப முயற்சி பண்ணுது. ஆனா செல்கள் அதை ஏத்துக்க மறுக்குது. ஓ, செல்கள் மறுக்குதா? ஆமா. ஏன் செல்கள் மறுக்குது அப்படிங்கிறது தான் இங்க ஒரு $1 மில்லியன் கேள்வி. அதாவது இன்சுலின் கதவை தட்டுது, ஆனா செல்கள் கதவை திறக்க மாட்டேங்குது. நம்ம முதல்ல பேசணுமே அந்த பாஸ்மதி அரிசி, அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கா? நிச்சயமா இருக்கு. மாவுச்சத்து அப்படிங்கிறது அடிப்படையில சங்கிலி தொடரா இணைக்கப்பட்ட சர்க்கரை மூலக்கூறுகள் தான். நீங்க ஒரு நடுத்தர அளவு வேக வச்ச உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அது 9.1 டீஸ்பூன் சர்க்கரைக்கு சமமா உடம்புக்குள்ள மாறுது. 9 டீஸ்பூனா? ஒரு சாதாரண உருளைக்கிழங்குலையா? ஆமா. அதே சமயம் ஒரு சின்ன கிண்ணம் ப்ரொக்கோலியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வெறும் 0.2 டீஸ்பூன் சர்க்கரையை மட்டுமே தருது. முட்டையில பாத்தீங்கன்னா சர்க்கரை அளவு 0. வாவ், இது பெரிய வித்தியாசம். இப்போ மாவுச்சத்து அதிகமுள்ள உணவுகளை நாம தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்துல உடம்பு அது ஒரு நச்சு பொருளா பார்க்க ஆரம்பிக்குது. நச்சு பொருளா? ஆமா. ரத்தத்துல இவ்ளோ சர்க்கரை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கணையம் அதிகப்படியான இன்சுலினை சுரந்து அந்த சர்க்கரையை எப்படியாவது அப்புறப்படுத்த நினைக்குது. ஓஹோ, அப்படியானால் ரத்தத்துல இருந்து சர்க்கரையை எடுத்து செல்கள் அப்படிங்கிற ஒரு அறைக்குள்ள அடக்க பாக்குது. ஆனா செல்கள் ஏற்கனவே நிரம்பிடுச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் பிரச்சனையே. இத நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன்.
இப்போ நம்ம உடம்போட செல்களை ஒரு இரவு நேர கேளிக்கை விடுதி, அதாவது ஒரு நைட் கிளப் அப்படின்னு வச்சுக்குவோம். சரி. அங்க இன்சுலின் தான் பவுன்சர். ரத்தத்துல இருக்கிற சர்க்கரை எல்லாம் அந்த கிளப்புக்குள்ள போக துடிக்கிற விருந்தினர்கள். அருமையான உதாரணம். ஆனா விடுதியோட வாசல்லையே நிறைய குப்பை மூட்டைகள், அதாவது கொழுப்பு மழை போல குவிஞ்சு கிடக்குது. அதனால அந்த பவுன்சரால கதவை திறக்கவும் முடியல, விருந்தினர்களை உள்ளே அனுப்பவும் முடியல. நான் சொல்றது சரிதானே? 100% சரி. இந்த ஒப்பீடு மிக துல்லியமானது. அந்த குப்பை மூட்டைகள் அப்படின்னு நீங்க சொல்றது தான் மருத்துவத்துறையில விசரல் ஃபேட் அல்லது உள்ளுறுப்பு கொழுப்பு அப்படின்னு அழைக்கப்படுது. விசரல் ஃபேட். ஆமாம். லண்டன் டயபெட்டிஸ் சென்டர் இது மிக தெளிவா சுட்டி காட்டுறாங்க. அதாவது தொப்பை, கல்லீரல் அப்புறம் கணையத்தை சுற்றி சேர்ற கொழுப்பு. சாதாரண கொழுப்பு இல்லையா இது? இல்ல, தோலுக்கு அடியில சேர்ற சாதாரண கொழுப்பு அவ்வளோ ஆபத்தானது கிடையாது. ஆனா உள்ளுறுப்புகள்ல சேர்ற இந்த கொழுப்பு செல்களோட சிக்னல்கள் அப்படியே குழப்பிடுது. நீங்க சொன்ன மாதிரி பவுன்சரோட கைகளை கட்டி போட்டுடுது. இதனால சர்க்கரை உள்ளே போக முடியாம ரத்தத்திலேயே தங்கிடுது. ஆனா எனக்கு இங்க ஒரு மிகப்பெரிய முரண்பாடு தோணுது. பல வருஷமா இந்த அரிசி, உருளைக்கிழங்கு மாதிரி மாவுச்சத்து உணவுகள் ரொம்ப ஆரோக்கியமானவைன்னு தானே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா. உணவு பிரமிட்ல கூட கார்போஹைட்ரேட் தானே அடிப்படையா இருக்கு. அது எப்படி திடீர்னு எல்லா குழப்பங்களுக்கும் காரணமா மாற முடியும்? இப்போ அந்த உணவுகள் மோசமானவை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அதை பயன்படுத்துற நம்மோட வாழ்க்கை முறை அடியோடு மாறிடுச்சு. எப்படி சொல்றீங்க? வயல்ல நாள் முழுவதும் உழைக்கிற ஒரு விவசாயிக்கு அந்த 10 டீஸ்பூன் சர்க்கரைக்கான ஆற்றல் உடனே தேவைப்படும். ஆனா ஏசி அறையில மணிக்கணக்கா உட்கார்ந்து வேலை செய்யற நம்மோட தற்போதைய வாழ்க்கை முறைக்கு அந்த அளவிலான மாவுச்சத்து கண்டிப்பா தேவையே இல்ல. ஓ, நாம எரிக்காத ஆற்றல் அப்படியே தங்கிடுது. ஆமா, நாம எரிக்காத ஆற்றல் கல்லீரல்ல கொழுப்பா சேமிக்கப்படுது. அதுதான் அந்த இன்சுலின் எதிர்ப்பு திறனை உருவாக்குது. சரி, இப்ப பிரச்சனையோட ஆணிவேர் எனக்கு புரிஞ்சிடுச்சு. நாம அதிகமா கொடுக்கற மாவுச்சத்தே சர்க்கரையா மாறி எரிக்கப்படாம கொழுப்பா கல்லீரல்லையும் கணையத்திலையும் சேருது. அது இன்சுலினை வேலை செய்ய விடாம தடுக்குது. கரெக்ட். அப்படியானால் இதுக்கான தீர்வு என்ன? மாத்திரைகளை தாண்டி இதை எப்படி பின்னோக்கி திருப்புவது? அந்த உள்ளுறுப்பு கொழுப்பு, அதாவது விசரல் ஃபேட்டை எரிக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. சுமார் ஒரு 15 கிலோ எடையை குறைக்கிறது ரத்த சர்க்கரை அளவை மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர மிகப்பெரிய அளவுல உதவும். 15 கிலோவா? ஆமா, இதுக்காக மத்திய தரைக்கடல் உணவு முறை அல்லது குறைந்த மாவுச்சத்து உணவு, அதாவது லோ கார்ப் டயட், இதையெல்லாம் நிபுணர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இங்க நாம கண்டிப்பா பேசியே ஆக வேண்டிய ஒரு முக்கியமான ஆய்வு இருக்கு. என்ன ஆய்வது? இங்கிலாந்துல உள்ள நியூகேஸ்டில் பல்கலைக்கழகம் நடத்தின நியூகேஸ்டில் டயட் ஆய்வு. ஓ, அந்த ஆய்வோட குறிப்புகளை நான் பார்த்தேன். அதுல நீரிழிவு நோயாளிகளை 8 வாரங்களுக்கு தினமும் வெறும் 600 கேலரிகள் மட்டுமே எடுத்துக்க சொல்லியிருக்காங்களே. ஆமா, சரியா கவனிச்சிருக்கீங்க. எனக்கு அதை படிச்சப்போ நம்பவே முடியல. ஒரு சராசரி மனுஷனுக்கு தினமும் குறைஞ்சது 2000 கேலரிகள் தேவையே. வெறும் 600 கேலரி அப்படின்னா அது ஒருத்தரை பட்டினி போடுறது போலல்லவா இருக்கு. இதனால அவங்க மயங்கி விழமாட்டாங்களா? நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான சந்தேகம்தான். ஆனா இது வாழ்நாள் முழுவதுமான ஒரு உணவு முறை கிடையாது. இது ஒரு குறுகிய கால மருத்துவ சிகிச்சை. ஓஹோ, ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரீட்மெண்ட். ஆமா. அந்த ஆய்வுல பங்கேற்றவங்களுக்கு மருத்துவ கண்காணிப்புல திரவ உணவுகள் அப்புறம் மாவுச்சத்தற்ற காய்கறிகள் மட்டுமே வழங்கப்பட்டுச்சு. இதோட நோக்கம் என்ன தெரியுமா? என்ன நோக்கம்? உடம்புக்கு வெளியில ஆற்றல் வரதை முற்றிலுமா தடுத்து நிறுத்தி உடம்ப தனக்குள்ளேயே அந்த ஆற்றலை தேட வைக்கிறது தான். அதாவது கல்லீரல்லையும் கணையத்திலையும் தேங்கி இருக்கிற அந்த தேவையற்ற கொழுப்ப உடம்பு வேற வழி இல்லாம எரிக்க தொடங்குதா? எக்ஸாக்ட்லி. அந்த நைட் கிளப் பவுன்சரை மறைச்சு வச்சிருக்கிற குப்பைகளை தீயிட்டு கொடுத்துறது போல. மிகச்சரியா சொன்னீங்க. இதுதாங்க நடக்கிற மெக்கானிசம். அந்த 8 வாரங்கள்ல கணையத்துல இருந்த வெறும் 1 கிராம் அளவிலான கொழுப்பு எரிஞ்சு தீர்ந்தது. வெறும் 1 கிராம் கொழுப்பா? ஆமா. அந்த 1 கிராம் குரூப் நீங்கின உடனே அடைபட்டிருந்த பீட்டா செல்கள் மீண்டும் சுறுசுறுப்பாகி இன்சுலினை சரியா சுரக்க தொடங்கிடுச்சு. அந்த ஆய்வுல பங்கேற்ற 11 பேர்ல 7 பேருக்கு சர்க்கரை நோய் முற்றிலுமா கட்டுப்பாட்டுக்குள்ள, அதாவது ரெமிஷன் நிலைக்கு வந்துடுச்சு. ஒரு நிமிஷம், வெறும் 1 கிராம் கொழுப்பு இவ்வளவு பெரிய மாயாஜாலத்தை செஞ்சிருக்கா? இது கேக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதான். ஆனா பல வருஷமா வெறும் சர்க்கரைய மட்டுமே எரிச்சு பழக்கப்பட்ட நம்ம உடம்பு திடீர்னு மாவுச்சத்தை நிறுத்திட்டு கொழுப்பை எரிக்கத் தொடங்கும்போது உடம்பு கடுமையா போராடுமே. அந்த மாற்றம் அவ்வளோ சுலபமா நடந்துடுமா? நிச்சயமா சுலபமா நடக்காது. இதத்தான் கார் ஃப்ளூ அப்படின்னு சொல்றாங்க. கார்ப் ஃப்ளூவா? ஆமா, இது நிஜமான காய்ச்சல் இல்ல. ஆனா மாவுச்சத்தை குறைக்கும் போது சிலருக்கு தலைவலி, ரொம்ப சோர்வு, தசைப்பிடிப்பு எல்லாம் ஏற்படும். இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான அறிவியல் இருக்கு.
என்ன அறிவியல்? உங்க ஒடுங்குல இன்சுலின் அளவு குறையும் போது அது உங்க சிறுநீரகங்களுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. அதாவது இனிமேல் அதிகப்படியான உப்பை சேர்த்து வைக்க வேண்டியதில்ல, அதை வெளியேற்று அப்படின்னு சொல்லுது. ஓஹோ. சிறுநீரகங்கள் உப்பை வெளியேற்றும் போது அதோட சேர்ந்து தண்ணீரையும் அதிகமா வெளியேற்றிடும். ஓ, அதனால ரத்தத்தோட அளவு குறைஞ்சு உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு, அதாவது டீஹைட்ரேஷன் ஏற்படுது. அதனால தான் தலைவலி வருது, அப்படிதானே? மிக துல்லியமா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் இந்த லோ கார்ப் டயட்டை பின்பற்றுவங்க கூடுதலா தண்ணீர் குடிக்கணும், சமையல்ல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும்னு மருத்துவர்கள் அறிவுறுத்துறாங்க. மேலும் இந்த செயல்பாட்டின் போது மதுபானங்களை முற்றிலுமா தவிர்க்கணும். டாக்டர் அன்வின் மதுபானங்களை திரவ வடிவ பிரெட் அப்படின்னு அழைக்கிறாரு. திரவ வடிவ பிரெட், அது ஒரு சூப்பரான வார்த்தை. ஏன்னா மதுபானமும் நேரடியா சர்க்கரையாகவே மாறி கல்லீரலை தாக்குது தானே? கண்டிப்பா. சரி, இந்த உணவுகள் பத்தி எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு. சூப்பர் மார்க்கெட்கள்ல லோ ஃபேட், அதாவது குறைந்த கொழுப்புள்ள உணவுகள்னு ரொம்ப பெருசா விளம்பரம் செஞ்சு விக்கிறாங்களே, சர்க்கரை நோயாளிகளும் அதை தேடி போய் வாங்குறாங்க. அது நல்லதா? அங்கேயே ஒரு பெரிய வர்த்தக தந்திரம் இருக்கு. என்ன தந்திரம்? ஒரு தயிர்லயோ அல்லது எந்த ஒரு உணவுப் பொருளையோ இருந்து அதோட இயற்கையான கொழுப்பை நீக்கிட்டா அது வெறும் அட்டைப்பெட்டியை சாப்பிட்ற மாதிரி சுவையற்று போயிடும். ஆமா, டேஸ்ட் இருக்காது. அதனால அந்த சுவையை மீண்டும் கொண்டு வர நிறுவனங்கள் என்ன செய்றாங்கன்னா, அதுல பெருமளவு செயற்கை சர்க்கரையை சேர்க்கறாங்க. எனவே லோ ஃபேட் அப்படின்னு எழுதி விற்கப்படுற பல பொருட்கள் உண்மையில ஹை சுகர் பொருட்கள் தான். அட பாவமே, இது நாம கட்டாயம் கவனிச்சாகணும். ஆரோக்கியம்னு நினைச்சு நாம வாங்குற பொருட்கள் உள்ள சர்க்கரைய ஒழிச்சு வச்சிருக்கு. உண்மைலாம். சரி, இப்போ இத அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவோம். இங்கதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி வருது. கேளுங்க. ஒரு நபர் தன்னோட உணவை ரொம்ப சரியா பின்பற்றாரு. வாரத்துல 5 நாட்கள் தினமும் 30 நிமிடம் உடற்பயிற்சியும் செய்றாரு. உடல் எடையும் கணிசமா குறைச்சிட்டாரு. எல்லாமே ரொம்ப கச்சிதமா இருக்கு. ஆனாலும் அவர் காலையில எழுந்து பரிசோதிக்கும்போது ரத்த சர்க்கரை அளவு குறையாமலே இருக்கே. ஏன்? இந்த இடத்துல சமன்பாடு இடிக்குதே. நீங்க சரியா ஒரு மர்மமான புள்ளிக்கு வந்துட்டீங்க. உணவும் உடற்பயிற்சியும் மட்டுமே முழுமையான தீர்வாகிடாது. இங்கதான் நம்ம மனநலம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. மனநலமா? ஆமாம். 2024ல இந்தோனேசியாவோட பாடாங் நகர்ல டைப் 2 நீரிழிவு நோயாளிகள் கிட்ட ஒரு விரிவான ஆய்வு நடத்தப்பட்டுச்சு. அந்த ஆய்வுல பங்கேற்ற நோயாளிகள்ல 51.2% பேருக்கு ரத்த சர்க்கரை அளவு இயல்பு நிலையிலே இல்ல. பாதிக்கு மேற்பட்டவங்களுக்கு சர்க்கரை அளவு கட்டுக்குள்ள இல்லையா? அவங்க உணவு கட்டுப்பாட்டுல இருந்தாலும் எப்படி இது சாத்தியம்? அதுக்கு காரணம் அவங்களோட மனசு தான். அந்த ஆய்வுல கட்டுப்பாடற்ற சர்க்கரை அளவு கொண்டவங்கள்ல 41.5% நோயாளிகள் நடுத்தர மற்றும் அதீத மன அழுத்தத்துல, அதாவது ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. ஓ. மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு உணர்வு நிலை மட்டும் கிடையாது. அது உடம்புல நடக்கிற ஒரு ரசாயன போர். நம்ம மன அழுத்தத்துல இருக்கும்போது நம்மோட அட்ரினல் சுரப்பிகள் கார்டிசோல் அப்படிங்கிற ஹார்மோனை அதிக அளவுல சுரக்குது. கார்டிசோல்? ஆமா, இந்த கார்டிசோல் நம்ம உடம்புக்கு போராடு அல்லது தப்பியோடி விடு, அதாவது ஃபைட் ஆர் ஃப்ளைட் அப்படிங்கிற ஒரு அவசரகால சிக்னலை கொடுக்குது. ஒரு நிமிஷம், இதுக்கும் சர்க்கரைக்கும் என்ன சம்பந்தம்? மன அழுத்தம் எப்படி ரத்தத்துல சர்க்கரையை கொண்டு வரும்? மனுஷனோட பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு காட்டுல சிங்கம் நம்மள துரத்தும் போது நமக்கு இந்த கார்டிசோல் சுரக்கும். சரி. சிங்கம் துரத்தும் போது நமக்கு என்ன தேவை? தப்பிச்சு ஓடுறதுக்கு தசைகளுக்கு அதிகப்படியான ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலுக்காக கார்டிசோல் உடனே என்ன செய்யுதுன்னா, கல்லீரல்ல சேமிச்சு வைக்கப்பட்டிருக்கிற பெருமளவு சர்க்கரையை உடைச்சு சாதாரண ரத்தத்துல கலக்க செய்திருது. ஓஹோ. அதே நேரத்துல இது இன்சுலின் செயல்பாட்டையும் தற்காலிகமா முடக்கிடுது. ஏன்னா அந்த உயிராபத்தான நேரத்துல சர்க்கரை சாதாரண செல்களுக்குள்ள போறதை விட ஓடுறதுக்கு தசைகளுக்கும் மூளைக்கும் நேரடியா கிடைக்கிறது தான் முக்கியம்னு உடம்பு நினைக்குது. அடக்கடவுளே, இது ஒரு அருமையான உயிர்காக்கும் மெக்கானிசம் தானே? ஆமா. ஆனா நவீன உலகத்துல நம்மள எந்த சிங்கமும் துரத்துறதில்ல. ஆஃபீஸ் மீட்டிங், டிராஃபிக் ஜாம், EMI பிரச்சனைன்னு நம்ம நாற்காலியில உக்காந்த இடத்துல இந்த மன அழுத்தத்தை அனுபவிக்கிறோம். அதுதான் பிரச்சனையே. நாம ஓட போறதில்ல, ஆனா உடம்பு சிங்கத்தை பார்த்த பயத்துல சர்க்கரைய ரத்தத்துல கொட்டிக்கிட்டே இருக்கு. அதுதான் துயரம். இதனால ரத்தத்துல கலக்கிற அந்த அதிகப்படியான சர்க்கரை எரியூட்டப்படாம அங்கே தங்கிடுது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, இப்போ என் உணவு முறை சரியா இருக்கான்னு நான் அதீதமா பயந்து கவலைப்பட்டாலே அந்த மன அழுத்தமே என் ரத்த சர்க்கரையை ஏற்றிவிடும் இல்லையா? கண்டிப்பா. இது ஒரு காரை நியூட்ரல்ல வச்சுக்கிட்டு ஆக்சிலரேட்டரை முழு பலத்தோட மிதிக்கிறதுக்கு சமம். நாம எங்கும் நகர போறதில்ல, ஆனா ஆற்றல் வீணாக எரிஞ்சு என்ஜின் சூடாகி வெடிச்சிடும். அற்புதமான ஒப்பீடு.
நீங்க எவ்வளவுதான் விலை உயர்ந்த தரமான பெட்ரோலை, அதாவது ஆரோக்கியமான உணவை போட்டாலும் என்ஜின் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா வண்டி நகர போறதில்ல. உண்மைதான். அதனாலதான் தியானம், முறையான ஆழமான தூக்கம் போன்ற மன அழுத்த மேலாண்மை சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துறதுல உணவுக்கு இணையான முக்கியத்துவத்தை பெறுது. ஆ உணவே மாத்தி உள்ளுறுப்பு கொழுப்பை குறைச்சிட்டோம், உடற்பயிற்சி செய்யறோம், மன அழுத்தத்தையும் கையாண்டுட்டோம். இப்போ அந்த நபரோட இரத்த சர்க்கரை அளவு இயல்பு நிலைக்கு வந்துருச்சு. எல்லாமே சூப்பர். இப்போ அந்த நபர் சர்க்கரை நோயிலிருந்து குணமடைஞ்சிட்டாரா? அவர் மீண்டும் பழையபடி எல்லாத்தையும் சாப்பிடலாமா? இங்கதான் மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய வார்த்தை போர் நடக்குதுன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், இது ஒரு மிக முக்கியமான தர்க்கம். அறிவியல் பத்திரிகையாளர் நினா டெசோல்ஸ் அப்புறம் டாக்டர் மோக்ஷித் ஷா இவங்களோட விவாதங்களை நாம இங்க பார்க்கணும். அவங்க என்ன சொல்றாங்க? 2009ஆம் ஆண்டுல அமெரிக்க நீரிழிவு சங்கம், அதாவது ஏடிஏ ஒருத்தரோட சர்க்கரை அளவு இயல்பு நிலைக்கு வந்தாலும் அதை குணமடைதல் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் எப்படி சொல்லணும்னு சொன்னாங்க? அதுக்கு பதிலா நீண்ட கால பின்னடைவு, அதாவது ப்ரொலாங்டு ரெமிஷன் அப்படின்னு தான் சொல்லணும்னாங்க. எனக்கு இந்த வார்த்தை விளையாட்டுல உடன்பாடு இல்ல. ஒருத்தருக்கு தொடர்ந்த சர்க்கரை அளவுகள் நார்மலாக இருக்குன்னா அவர் குணமடைஞ்சிட்டாருன்னு தானே அர்த்தம். ஏன் ரெமிஷன் அப்படிங்கிற வார்த்தைய, அதாவது பொதுவா புற்றுநோய்க்கு பயன்படுத்துற வார்த்தைய இங்க பயன்படுத்துறாங்க? ஏன்னா டைப் 2 நீரிழிவு அப்படிங்கிறது குணமடைந்த பிறகும் நீங்க மீண்டும் பழைய மோசமான உணவு பழக்கத்துக்கு மாறினா உறுதியா திரும்பி வரக்கூடிய ஒரு நோய். ஓ, திரும்பி வந்துடும். ஆமா. அப்புறம் 2019ல மருத்துவர்கள் இதை பின்னோக்கி திரும்புதல், அதாவது ரிவர்சல் அப்படின்னு அழைக்க தொடங்கினாங்க. அந்த காலகட்டத்துல மெட்ஃபார்மின் மாதிரியான அடிப்படை மாத்திரைகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே சர்க்கரை அளவு சீரா இருந்தாலும் அதை ரிவர்சல்னு அழைக்க அனுமதிச்சாங்க. ஓஹோ. ஆனா 2022ல மீண்டும் ஏடிஏ ஒரு மிக கராரான விதியை அறிவிச்சாங்க. அப்படி என்ன விதியை கொண்டு வந்தாங்க? எந்த ஒரு சர்க்கரை நோய் மாத்திரையும் இல்லாம, அதாவது மெட்ஃபார்மின், எடை குறைப்புக்கு உதவுற மாத்திரைகள் உட்பட எந்த மருந்தும் இல்லாம குறைஞ்சது 3 மாசத்துக்கு HbA1c அளவு 6.5% கீழ் இருந்தா மட்டுமே அதை அதிகாரப்பூர்வமா ரெமிஷன் அப்படின்னு அழைக்கணும்னு வரையறுத்துட்டாங்க. கொஞ்சம் இருங்க, இந்த HbA1c அப்படிங்கறத நாம சற்று விளக்கணும். இது சாதாரண ஃபாஸ்டிங் ரத்த பரிசோதனை மாதிரி இல்லையே. இல்ல, கண்டிப்பா இல்ல. நீங்க முந்தைய நாள் இரவுல சாப்பிடாம இருந்துட்டு மறுநாள் காலையில போய் சாதாரண ரத்த பரிசோதனையை ஈஸியா ஏமாத்திடலாம். ஆனா HbA1c அப்படிங்கறது அப்படி அல்லவே. ஆமாம், HbA1c அப்படிங்கிறது ஒருத்தரோட கடந்த 3 மாச கால ரத்த சர்க்கரையோட சராசரி அளவை காட்டுற ஒரு வரலாற்று பதிவு. வரலாற்று பதிவு. நம்ம ரத்த சிவப்பணுக்களோட ஆயுட்காலம் சுமார் 3 மாசங்கள். அந்த அணுக்கள்ல எவ்வளோ சர்க்கரை ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இது காட்டுது. அதனால இதை உங்களால தற்காலிக விரதங்கள் மூலமா ஏமாற்றவே முடியாது. ஓஹோ. இது உங்க உடம்போட 90 நாள் ஃபினான்ஷியல் ஆடிட் மாதிரி. இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அருமையான விளக்கம். ஆனா இந்த ரெமிஷன் மற்றும் ரிவர்சல் வார்த்தைகளுக்கான பிடிவாதத்தை நான் இப்படி பாக்குறேன். சொல்லுங்க. ரெமிஷன் அப்படிங்கிறது டிவில ஒரு பாஸ் பட்டனை அழுத்துற மாதிரி இருக்கு. ஆனா ரிவர்சல் அப்படிங்கிறது ரீவைண்ட் பட்டனை அழுத்துற மாதிரி இருக்கு. ரீவைண்ட் அப்படின்னு சொல்றது தானே நோயாளிகளுக்கு என்னால என் உடம்ப பழைய நிலைக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஏன் மருத்துவர்கள் அவ்ளோ பயப்படுறாங்க? நோயாளிகளோட உளவியல் படி ரிவர்சல் அப்படிங்கிற வார்த்தை தான் அவங்களுக்கு ஊக்கமளிக்குதுங்கிறத நினா டெசோல்ஸ் கூட சுட்டிக்காட்டுறாங்க. ஆனா மருத்துவர்களோட பயம் நியாயமானது தான். எப்படி சொல்றீங்க? எனக்கு சர்க்கரை நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு ஒரு நோயாளி நினைச்சிட்டாருன்னா அவர் மீண்டும் அந்த 10 டீஸ்பூன் சர்க்கரைக்கு சமமான மாவுச்சத்து உணவுகளை சாப்பிட தொடங்கிடுவார். அப்படி செஞ்சா பாஷ் பட்டன்ல நிறுத்தி வைக்கப்பட்ட படம் மீண்டும் ஓடத் தொடங்குற மாதிரி சர்க்கரை நோய் பல மடங்கு வீரியத்தோட திரும்பி வந்துடும். ஓ, அதனாலதான் இந்த வார்த்தையில இவ்ளோ கவனமா இருக்காங்களா? ஆமா, இது ஒரு தொடர்ச்சியான பயணம். இதுக்கு எப்பவுமே விழிப்புணர்வு தேவை அப்படிங்கறத உணர்த்தவே ரெமிஷன் அப்படிங்கிற வார்த்தையை மருத்துவர்கள் கெட்டியா பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. புரியுது. மருத்துவர்கள் அது ஒரு எச்சரிக்கையா பாக்குறாங்க, நோயாளிகள் அது ஒரு வெற்றியா பார்க்க விரும்புறாங்க. மிடச்சரி. சரி, இன்னைக்கு நாம பல அடுக்குகளை தாண்டி ஆழமான விஷயங்களை விவாதிச்சிருக்கோம். ஒரு தட்டு சாதத்துல மறைஞ்சிருக்கிற அந்த 10 டீஸ்பூன் சர்க்கரை எப்படி உள்ளுறுப்புகள்ல கொழுப்பா மாறி இன்சுலினை தடுக்குது அப்படிங்கறத பார்த்தோம். அதை எரிக்க நியூகாசில் டயட் மாதிரி குறுகிய கால உணவு முறைகள் எப்படி செயல்படுதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். எல்லாவற்றிற்கும் மேலா எந்த சிங்கமும் துரத்தாத நிலையிலேயும் நம்மோட மன அழுத்தம் எப்படி உள்ளிருந்து கார்டிசோல் மூலமா சர்க்கரையை ஏற்றி வண்டிய நியூட்ரல்ல வச்சு ஆக்சிலரேட்டரை மிதிக்கிற மாதிரி செயல்படுது அப்படிங்கறத தெளிவா பார்த்தோம். ஆமாம், இன்னைக்கு நாம அலசின தரவுகள் எல்லாமே நமக்கு உணர்த்துற மிக முக்கியமான பாடம் இதுதான். டைப் 2 நீரிழிவு நோய் அப்படிங்கிறது
உங்க குடும்ப மரபணுக்கள்ல எழுதப்பட்ட மாற்றவே முடியாத ஒரு கல்வெட்டு கிடையாது. கண்டிப்பா. சரியான புரிதலும் உங்க உடம்போட உயிரியல் எப்படி இயங்குதுங்கிற விழிப்புணர்வு இருந்தா அது நிச்சயமா நிர்வகிக்கப்படக்கூடிய ஒண்ணுதான். ஆமாம். இந்த அலசல் உங்களுக்கு உணர்த்துவது என்னன்னா, சர்க்கரை நோய்ங்கிறது உங்க கைகள்ல மாட்டப்பட்ட விலங்கு கிடையாது. அது உங்க கைகள்ல கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரிமோட் கண்ட்ரோல். அருமையான வார்த்தைகள். உங்க தட்டுகள்ல உள்ள உணவுகளை மாற்றுவதன் மூலமாவும், உங்க காலணிகளை அணிஞ்சு தினமும் உடற்பயிற்சி செய்வதன் மூலமாவும், உங்க மனதோட ஓட்டத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாவும் அந்த விதிய உங்களால நிச்சயமா மாற்றி எழுத முடியும். கண்டிப்பா முடியும். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். நாம வாழ்ற இந்த நவீன உலக கொஞ்சம் உற்று நோக்குங்க. அதீத பதப்படுத்தப்பட்ட துரித உணவுகள், எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கிற வேலைப்பழு, இரவு தூக்கமின்மை, டிஜிட்டல் திரைகளோட ஆக்கிரமிப்பு, இவை அனைத்துமே டைப் 2 சர்க்கரை நோயை உருவாக்குறதுக்காகவே மிக துல்லியமா வடிவமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான தொழிற்சாலை போல இல்லையா? சிந்திக்க வேண்டிய விஷயம். அப்படி என்றால் இந்த நோயிலிருந்து விடுமுறுவது, அதாவது ரெமிஷன் அப்படிங்கிறது வெறும் மருத்துவ சிகிச்சை மட்டும்தானா? அல்லது இந்த மோசமான நவீன வாழ்க்கை முறைக்கு எதிராக நாம ஒவ்வொருவரும் செய்யற ஒரு ஆரோக்கியமான புரட்சியா? யோசிச்சு பாருங்க. உங்க உடம்போட சிக்னல்களை கவனிக்க தொடங்குங்க. மற்றொரு ஆழமான அலசல்ல மேலும் பல சுவாரஸ்யமான அறிவியல் உண்மைகளுடன் சந்திக்கலாம்.